ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுட சுட இட்லிக்கு சுவையான தேங்காய் தண்ணி சட்னி. இந்த சட்னி பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சுவையிலேயே ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க. இந்த சட்னியில் வேர்க்கடையெல்லாம் சேர்த்துருக்கோம். சுவையான தேங்காய் தண்ணி சட்னியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயை அடுப்பில் வச்சு உடச்ச கடலையை நல்லா மொறுன்னு வர்ற மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். வேர்க்கடலை நல்லா சிவந்து வந்ததுமே இதை ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய், வெள்ளை பூண்டு, கருவேப்பிலை, ஒரு 4-5 சின்ன வெங்காயம் அதனோடு போட்டு நல்ல வெங்காயம், வெள்ளைப்பூடி இதெல்லாம் வதங்குற அளவுக்கு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். இந்த சட்னிக்கு கருவேப்பிலை சேர்த்து அரைக்கும்போது அதனோட சுவையே தனியாக இருக்கும். குழந்தைகள்லாம் கருவேப்பிலையை தனியாக எடுத்து போட்டுருவாங்க. இந்த மாதிரி கருவேப்பிலையை நம்ம சேர்த்து அரைக்கும்போது கருவேப்பிலையில் இருக்கிற சத்துக்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், வெங்காயம், பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். அதனோட தேங்காய் தூள் சேர்த்துருக்கேன். இது கூட வறுத்து வச்ச வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு உடச்ச கடலை, அதாவது பொட்டுக்கடலைன்னு சொல்லுவோம்ல, அதை சேர்த்துக்கலாம். அது கூட பச்சை மல்லித்தலை கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கலாம், ரொம்ப சேர்த்துட வேண்டாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சட்னியை குறன்னு அரைக்கணும், ரொம்ப வலுவலுன்னு இருக்கக்கூடாது. இப்போ சட்னியை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்க்கவே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த சட்னி பேரே தண்ணி சட்னின்றதுனால தண்ணி தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். சட்னியை கெட்டியாக சாப்பிட்றத விட தண்ணியாக ஊற்றி சாப்பிட்றது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு தேவையான அளவு கடுகு, உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததுமே கருவேப்பிலை அதில் சேர்த்துடலாம். அது கூட ஒரே ஒரு பட்டை வத்தலாம் சேர்த்துக்கலாம். பட்டை வத்தை சேர்த்து தாளிக்கும் போது வாசனையாக ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 4 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதனோட சேர்த்து நான் இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி தாளித்து கொட்டும்போது சட்னியில் வெங்காயம் கடுபடும் போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். தாளித்த பொருட்களை சட்னியோட சேர்த்துக்கலாம். தேங்காய் தண்ணி சட்னி ரெடி ஆயிருச்சு. சுட சுட இட்லி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த இட்லி கூட இந்த சட்னியை ஊற்றிக்கலாம். இந்த சட்னியை தொட்டு சாப்பிடக்கூடாது, அப்படியே பெரட்டி சாப்பிடணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் சாப்பிட்டு பார்த்தா உங்களுக்கே வீடியோ போட்டு நானே யூடியூப்பில் பார்த்துட்டு இந்த சட்னியை கற்றுக்கிட்டு உங்களுக்கு சொல்லித்தரலாம்னு தான் நான் ஒரு தடவை சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த சட்னியை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி சின்ன ரெசிபி வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.